பாருங்களேன், ஒரு குழந்தைக்கு பாப்பா நீ எதை நேசிக்கிற, நீ எதுல அன்பா இருக்கிறன்னு கேட்டா அந்த பாப்பா கையில ஒரு பொம்மையை வச்சுட்டு சொல்லும் எனக்கு இந்த பொம்மை பிடிக்கும்னா அந்த பொம்மைக்கு என்ன செய்யும், அதுக்கு அழகா தலையெழுத்தோடும், அதுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்கும், அழகா என்ன செய்யும் அந்த பொம்மையை நேசிக்கணும்னு சொல்லும். இது அப்படி கொஞ்சம் வயசு ஒரு 13 வயசு 14 வயசு பையன் வந்து நீ எதப்பா நேசிக்கிற எதுல அன்பா இருக்கிறேன்னு கேட்டா அந்த பையன் என்ன சொல்லுவான், அந்த பையன் எனக்கு R15 பைக் பிடிக்கணும், உருன்னு போன பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி இன்னும் கொஞ்சம் ஒரு 21 வயசு 22 வயசு வந்துட்டேன்னா அண்ணா எனக்கு பொண்ணு பிடிக்கணும் அப்படிம்பா. ஆனா பாருங்களேன், ஆனா இதுல மாறி போகும் அன்பு, மாறி போகும் அன்பு. ஏன்னா இது உலக அன்பு. பாருங்களேன், கொஞ்ச நேரம் அந்த பொம்மையை வச்சு அந்த குழந்தை விளையாடும், அப்புறம் அடுத்த பொம்மையை பார்த்து போயிடும். இதே மாதிரிதான் கொஞ்ச நாள் பைக் ஓட்டுவேன், அடுத்து நீ விழுந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செய்வேன், அடுத்து வேற சாதா நார்மல் வண்டிக்கு மாறி விடுவேன். அதே மாதிரிதான் ஒரு பொண்ணை நம்பினவன் கடைசியில எங்க எதுல விழுவான், தப்பானதே விழுந்திருப்பான். பாருங்களேன், ஆனா உன்னையும் உங்களையும் என்னையும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவோட அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. எபிரேயர் 13:8 ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். பாருங்களேன், இந்த இயேசு கிறிஸ்துவோட அன்பு மாறாத அன்புங்க. உலக அன்பெல்லாம் மாறி போகும். நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா, இதையோ குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா, மனிதர்களா நம்பி நம்பி ரொம்ப ஏக்கத்தோட கவலையோட இருக்கீங்களா, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருங்க. கவலைப்படாதீங்க. ஆமென்.